திருவடியும் தட்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்க்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். இந்த உலகத்திலே மனம் போல் வாழ்வு என்பார்கள். நம்ம மனம் எப்படி இருக்கிறோ அப்படி தான் நம் வாழ்க்கை அமையும். நாம் எல்லாம் உயர்ந்த சிந்தனையும் நல்ல சிந்தனையோடுமே இருக்க வேண்டும். நமக்கு யாருக்காவது தீமை செய்தால் அது பன்மடங்காக திரும்பி நமக்கு தான் வரும். பந்த வேகமாக சுவற்றிலிருந்து அதே வேகத்தில் திரும்பி வரும். நாம் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை அறுத்தவன் வினை அறுப்பான் என்பார்கள். பெண்களுக்கு யார் எதிரினா பெண்கள் தான். இப்போ நிறைய மாமியார் கொடுமை தான் கேள்விப்பட்டுறாங்க. பெண்களை கொடுத்தாங்க. அது அந்த காலத்தில் ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. நம்ம வாரியார் சாமி எழுதுகிறாங்க, பெண்கள் எல்லாம் திருந்த வேண்டும் என்று கற்பு நெறி கதைகள் என்று எழுதினார்கள். இப்போ கற்பே கேலி பொருளாக போச்சு. என்ன ஒரு அம்மா கேட்குறாங்க, கற்புங்கிறீங்களே அது ஆண்களுக்கு கிடையாதான்னு. அம்மா, பெண்களுக்கு சொல்லும்போது கற்புன்னு வரும், கற்பிக்கப்படுவது கற்பு. ஆண்களுக்கு ஒழுக்கம்னு வரும். ரெண்டு பேருக்கும் ஒழுக்கமாக தான் இருக்கும். ரூபா நோட்டு பொது, தங்கம் பொது, எல்லாருக்கும் காற்று பொது, இலக்கியம் பொது. அதுபோல் ஒழுக்கம்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். அது பெண்களுக்கு சொல்லும்போது கற்புன்னு வரும், ஆண்களுக்கு ஒழுக்கம்னு வரும். கோயிலில் மடப்பள்ளின்னு வாங்க சமையல் அறைக்கு. வீட்டில் வந்து மடப்பள்ளின்னு கேட்கக்கூடாது. சமையல் ரூம் எங்கேன்னு தான் கேட்கணும். உங்கள் வீட்டில் வந்து பெட்ரூம் எங்கேன்னு தான் கேட்கணும். கோயிலில் போய் சாமிக்கு பெட்ரூம் எங்கேங்க, பள்ளி அறைன்னு தான் சொல்லணும். படுக்கிற இடமா இருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு வரும். ஆகையினால ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கும். வத்சலான்னு ஒரு கிராமத்து பெண், அந்த காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த பெண் என்ன பண்ணுறா, காலையில் விடிகாலமே 4 மணிக்கெல்லாம் எழுந்து சாணி அப்போல்லாம் சாணி சொல்லுவாங்க. இந்த சாணி போட்டுக்கொடுனாவே அந்த கெட்ட இதெல்லாம் வீட்டுக்கு வராது. அது வந்து கிருமி நாசினின்னு பேர். மஞ்சள் பூசுவதெல்லாம் கிருமி நாசினிக்காக. ஆகையினால அந்த காலத்தில் சாணம் போட்டு வெடியில்லாத போட்டு தண்ணியெலாம் இப்போ மாதிரி டேங்க்கெல்லாம் இல்லாத காலம் குளத்துல போய் தண்ணி எடுத்துருவாங்க. கிணற்றுல நீர் கொண்டு வருவார்கள். காலையிலேருந்து சமைப்பார்கள். ஆண்கள்லாம் விவசாய தொழில் பார்ப்பாங்க, பெண்கள் வீட்டில் வேலை செய்வாங்க. அப்படியெல்லாம் உழைச்சிருந்த காலம். அந்த அம்மாவுக்கு கணவனாருடைய அப்பா இல்லை, மாமனாரில் மாமியார் மட்டும் இருக்கு. அந்த மாமியாருக்கு வாய் வந்து கால்வாய் மாதிரி பெரிய வாய். எது எடுத்தாலும் தப்பு, என்ன செஞ்சாலும் தப்பு. உட்கார்ந்தா தப்பு, நின்னா தப்பு, நடந்தா தப்பு, எது செஞ்சாலும் தப்பு. எது உப்பு கூடுதலாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, சரியாக போட்டாலும் ஏதாவது குறை சொல்ல வேண்டியது. எப்போ பாரு மருமகளை அப்பளப்பூவாக வறுத்து போடுற. இவளுக்கு வந்து சொல்லுவேன், நீ நீரும் உப்புஞ்சோறும் சாப்பிடு, உடம்பு அதிகமாக பெருத்து போச்சுன்னா வேலை செய்ய முடியாதுன்னு. இவங்கெல்லாம் வகை வகையாக சாப்பிடுவாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பா. ஆனால் மருமகளுக்கு வெறும் தண்ணீர் சோறு, பழைய சோறு மாதிரி போட்டு கொடுப்பேன். காய் வச்சா எடுக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கிராமத்துங்களில் 8 பிஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிது. கத்திரிக்காய்னா ஒன்றா இருக்குது. அதை வந்து எள்ளு உள்ளுக்குள்ளே போட்டு 4 நறுக்கி அதில் எள்ளு போட்டு எண்ணெய் கத்திரிக்காய்னுவாங்க. அதை போட்டு சமைக்கிறா. நல்லா அழகாக தேன் போல் இருந்தது. எடுத்து பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தினம் சமைக்கும்போது காயெல்லாம் எண்ணி கொடுப்பா. முருங்காயை 8 துண்டு போட்டால் 8 துண்டு சாம்பாரில் இருக்கணும், ஒன்றும் குறையக்கூடாது. மருமகள் தெரியாமல் சாப்பிட்றக்கூடாது. எதை காய் கொடுத்தாலும் சரி, பருப்பு கொடுத்தாலும் எல்லாம் அளந்து தான் கொடுப்பா. இப்படி தான் அவன் 8 கத்திரிக்காயை பார்த்து 8 துண்டு இருக்கணுமேனு ஒவ்வொன்றா பார்த்தா. ஒன்றுத்தில் ஒரு கீறு காணும், ஒரு கீத்து இல்லை. அதே கோவம் வந்துருச்சு அவளுக்கு. வச்சலா இங்கே வா, கத்திரிக்காய் மூலி எப்படி கத்திரிக்காய் போச்சு. அவள் சொல்லியிருக்கலாம், அம்மா சமைக்கும்போது சூட்டில் கரைஞ்சி கூட போயிருக்கணும்னு சொல்லலாம். இவள் ஆசைப்பட்டு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டுட்டாள். இவள் சொல்ல தெரியாமல் நான் உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். என்ன கேட்காம நீ எப்படி சாப்பிடலாம்? கத்திரிக்காய் மூலி, நீ இந்த குடும்பத்தில் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நீ கத்திரிக்காய் திருடுற, நாளைக்கு குடும்பத்தை அழிச்சுடுவேன். கூப்பிட்டா அவங்க வீட்டுக்காரன் மகனை கூப்பிட்டு, இவள் ஆக மாட்டா, இவளை கோணி பையில் கூட்டி எடுத்துன்னு போய் மயானத்தில் எரிச்சு. அவன் என்னத்தை கண்டான், அம்மா சொன்னதையே வேத வாக்கா எண்ணி இவ தாயார் சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு இவளை ஒரு கோணி பையில் கட்டி தூக்க மாட்டான். அவன் தூக்கின்னு போய் மயானத்தை கொடுத்தான். பக்கத்தில் வரட்டி எடுத்துகிட்டு இந்த தீப்பெட்டி இதெல்லாம் வாங்கிறதுக்காக போகிறான். வரட்டிலாம் எடுத்துன்னு வரலான்னு. அப்போ ஒரு கோனார் போனார், அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவர். இந்த மூட்டை அசையுதே, அழுகிற பெண் குரல் கேட்குதேன்னு வந்து பார்த்து அவுத்துட்டான். அண்ணா, நீங்கள் தெய்வம் போல் வந்தீங்க. எங்கள் மாமியார் என்னை கொடுமை பண்ணிட்டுருவாங்க. ஒரே ஒரு கீத்து நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன், கத்திரிக்காய் மூலின்னு என்னை திட்டி என்னை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொடுத்து, எங்கள் வீட்டுக்காரன் என்னை கொடுத்ததுக்கு வந்திருக்கிறார். அம்மா, நீ கவலைப்படாது,
தற்கொலை செஞ்சுக்கிறது மிகப்பெரிய பாவம். எந்த உயிரும் ஆண்டவன் கொடுத்த உடம்பு இந்த கிஃப்ட்டு. ஆகையினால தற்கொலை செஞ்சுக்கிறது மிகப்பெரிய பாவம். ஆண்டவனை அவமானப்படுத்துறது மாதிரி இது தற்கொலை பண்ணுறது. ஆகையினால் நான் என்கிட்ட ஒரு நோயாளியான ஆடு இருக்குது, அதை எடுத்து வச்சு கட்டி விட்றேன். நீ இங்கேருந்து எப்படின்னா இந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே எங்கன்னா போய் பொழைச்சிக்கோமா. அவன் வரத்துக்குள்ளே ஒரு பழைய ஆடு, நோயாளியாக இருக்கிற ஆடை எடுத்து அதை வச்சு கட்டிட்டு இந்த உயிரை காப்பாற்றிட்டு போயிட்டாரம்மா, நீ அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. அந்த பெண் அங்கேருந்து பிடிச்சி அங்கே ஒரு காளி கோயில், அங்கே போய் சுவாமி கிட்ட அழறா, தெய்வமே, திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை. நான் என்ன பாவம் பண்ணணும், போன ஜென்மால யாருக்கு கொடுமை பண்ணணும், நல்ல மருமகளை நான் மனசு நோக நடந்திருப்பேன். எனக்கு இப்போ இந்த மாதிரி மாமியார் வந்து என் மனசு நோக நடக்கிறாங்களே, என்னை கொல்றதுக்கு பண்ணாங்க, நான் அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன் தெய்வமேன்னு அழுறாங்க. அப்போ அம்பாளே காட்சி கொடுத்தாலாம், நீ கவலைப்படாதம்மா, இங்கே இருக்கிற எல்லாம் நீ நினச்சதெல்லாம் வரும். இங்கே இருந்துட்டு 2-3 வருஷமாக அங்கேயே இருக்கிற. இப்போ நல்ல சாப்பாடு, நல்ல இது, ஆள் மாறிட்டா, தேஜோன்மயமாக இருக்கிற, நல்ல புடவை, அம்பாள் கேட்டதெல்லாம் கொடுக்குறா. நல்லா 3 வருஷம் ஆச்சு. நிறைய புடவைகள்லாம் இருக்குது. ஐயோ, இந்த புடவை கூட நம்ம மாமியாருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தெய்வம் பார்த்துது, அம்மா இன்னும் உனக்கு பந்த பாசம் போகலையே, என் தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சுன்னு இல்லையே, சரி இந்த மூட்டை தங்கம் செல்வத்தெல்லாம் கொடுத்து நீ கொஞ்ச நாள் கணவனாரோட போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க கடவுள். இவன் மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வர. மாமியார் காரிக்கு ஒன்றும் தெரியல, நடையில் உட்கார்ந்துட்டு யாருன்னு பார்க்குற. யாரம்மா நீ? நான் தான் உங்கள் மருமகள், உன்னை கொல்ல சொன்னனே. ஆமாம், என்னை கொன்னே, நாங்கள் மேலே சொர்க்கலோகம் போனேன், எங்கள் மாமனார் என்னை வரவேற்றார், ரொம்ப சந்தோஷப்பட்டார், உங்களை பார்க்கணுன்னு தோணுதான், உங்களுக்காக தான் இந்த பட்டு புடவை இதெல்லாம் கொடுத்துருக்குறான்னு கொடுத்தாரு. அப்படியா, எப்படி போன நீ? இதோ நீங்கள் என்னை கொளுத்துறீங்க, நாங்கள் மேலே போனோம், மாமனார் எல்லாம் கொடுத்தாரு. நீ என்னடி எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறது நான் கொடுக்குறது, நானே போய் நேராக வாங்கிக்கிறேன். மகனே என்னை கட்டு, நான் போய் எங்கள் வீட்டுக்காரை பார்த்து எல்லாம் நானே வாங்கினேன். இவ கொடுத்தது நான் என்ன வாங்குறது, மருமகள் கொடுத்து நான் வாங்குறதா, என்னை கட்டுன்னாரன். சரின்னு இந்த பையன், அவன் அறிவில்லாதவன், அதே மாதிரி கட்டி அம்மாவை கொல்லலாமல் எடுத்துன்னு போய் காட்டில் வச்சு கொளுத்திட்டான். அப்போ சொன்னேன், இவன் கேட்குறான் மனைவி கிட்ட, ஏன்டி எங்கள் அப்பா கிட்ட போயிருப்பார், நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்க ரொம்ப காலமாக பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க ரொம்ப நாள் அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம போய் இருக்கலான்னாலும். அறிவுள்ள மதியினாலே விதியை வெல்லுகிறாள். இப்படியெல்லாம் கொடுமை செய்யக்கூடாது, தாய் போல செய் போல இருக்கணும். நம்மளாம் எவ்வளோ நாள் வாழ போகிறோம், ஒத்துமையாக வாழணும். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் ஒற்றுமையாக, ஒற்றுமை உயர்வு தரும், வேற்றுமை வேதனை தரும். ஆகையினால் இந்த கதையை எழுதுகிறார்கள், இப்படி கதை எழுதியிருக்கிறாங்க, கத்திரிக்காய் மூலின்னு ஒரு கதை. ஆகையினாலே நாம் எல்லாம் ஒரு சின்ன சின்ன குற்றங்குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. எல்லோரும் வாழ்க வாழ்க வளம்பல சூழ்க என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.